ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். அது எங்கே போகிறோன்றதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வாங்க பார்க்கலாம். வா, குட் மார்னிங் சொல்லு. அத்தை ஹாய் சொல்லுங்க. விஷ்ணு ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓ மை காட், சூப்பரா சொல்றான். கியூட் பாய். விஷ்ணு அத்தை, விஷ்ணு வந்து கொஞ்சம் குட் பாயா ஆயிட்டான். ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அப்பா டிரைவிங் பண்றப்ப அப்பா சீட்டு பக்கத்துல தான் உட்காருவான். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணுக்கு கொஞ்சம் அறிவு குட்டி வளர்ந்துருச்சு. அதனால அங்க உட்கார கூடாது, நோ நோன்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த சீட்ல உட்காந்துட்டு இருக்கான். நச்சு ரொம்ப குட் கேலத்த. ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து நச்சு வந்து பாத்தீங்கன்னா அம்மா கூட தான் உட்காருவா. ஏன் நச்சு? நச்சு இப்ப நம்ம எங்க போறோம்? கார்ல போறோம். ஓகே, கார்ல எங்க போறோம்? எங்க போறோம்? நம்ம எங்க போறோம்? தூரிக்கு போல. விஷ்ணு நீ சொல்லு, நம்ம எங்க போறோம்? அதே நம்ம கோவிலுக்கு போறோம். தூரிக்கு போல, நம்ம கால பைரவர் கோயிலுக்கு போறோம். ஈரோட்ல இருக்க கால பைரவர் கோயிலுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். சரி ஓகே, நம்ம கோயிலுக்கு போயிட்டு தூரிக்கு போலாம். சரியா? ஓகேன்னு சொல்லு. சீக்கிரம் எப்படி போக முடியும்? டாடி வண்டி ஓட்டினா தானே போக முடியும். என்னமா தூரியா? தூரினா அவ்வளவு பிடிக்குமா நச்சு குட்டிக்கு? சரி ஓகே, டாடி வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தூரி கூட்டிட்டு போவார். சரியா? அப்பயும் அவ ஒத்துக்கவே மாட்டா பாருங்க. ப்ளீஸ் அம்மா. சரி நான் கூட்டிட்டு போறேன். ஓகேவா? அதான் நீங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? இதெல்லாம் குலதெய்வம் கோயில் இருக்குல்ல, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு எப்படி நம்மளுக்கு அவர் நினைச்சாதான் நம்ம போவோம் அப்படின்னு இருக்கோ, அதே மாதிரிதான் இந்த கால பைரவர் கோயிலும் அவரு நினைச்சா மட்டும் தான் நம்ம போக முடியுமா? நாங்களும் நிறைய நாள் பிளான் பண்றோம், போக முடியல. விஷ்ணு அப்பா வந்து டிரைவிங்னு வந்துருச்சுனாவே ஒயிட்டா தான் இருப்பாரு. சரி ஓகே, நம்ம இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் நம்ம எப்படியெல்லாம் வந்து சாமியை தரிசனம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த கோயிலில் வந்து ஸ்டார்டிங் உருவாகிறப்ப நாங்கள் போயிருக்கோம். பட் இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நிறையா வந்து இந்த கோயிலுக்கு அங்கே இருக்கிற மக்கள் வேறு மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப அந்த சாமிக்கு வந்து இப்போ பவர் அதிகமாகிடுச்சு. ஸோ நம்ம எல்லாருமே அந்த கோயிலுக்கு போவோம், சாமியை தரிசனம் பண்ணுவோம், சாமி அருளை வாங்கிட்டு வரலாம். சரிங்களா? ஓகேவா நச்சு? நம்ம போன வாரம் எங்க போயிருந்தோம்? கோவிந்தாக்கு போனோமா? இப்ப எங்க போறோம்? நம சிவாயா. ஓம் நம சிவாயா சொல்லுங்க. ஓம் நம சிவாயா. சிவன் டெம்பிளுக்கு போறோம். சிவன் வந்து கால பைரவர்னு சொல்லுவாங்க. நம்ம பைரவர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். சரியா? ஓகேவா நச்சு? ஓகே. ஒவ்வொரு செகண்ட் டேரிட்ட கேட்டுதான் கன்ஃபார்ம் பண்ணுவியா? என்னப்பா அத்த, என்னப்பா என்னப்பா அப்பா இங்க பாருங்கப்பா அப்படின்ற. அப்பா பார்க்க கூடாது. சரியா? அப்படியே பாரு நச்சு. ரைட் சைடுல அப்படியே பார்த்துட்டே இரு நச்சு. ரைட் சைடு வேணாம், லெஃப்ட் சைடு. விஷ்ணு நீ ரைட் சைடு பார்த்துட்டே வா, ட்ரீஸ் நிறைய இருக்கு. நச்சு நீ லெஃப்ட் சைடு பார்த்துட்டு வா, நிறைய ட்ரீஸ் எல்லாம் இருக்கு, பார்த்துட்டு வா. நச்சு இங்க பாருங்க, நிறைய செடி சாமி எல்லாம் இருக்கு பாரு நச்சு. சாமி எல்லாம் இருக்கு, தெரியுதா? அங்க பாருங்க. இல்ல நல்லா இருக்குல்ல நச்சு? சூப்பரா இருக்கா? எப்படி இருக்குமா? சூப்பரா இருக்கா? சரி நல்லா உட்காந்துக்கு வா.
ஆம்புலன்ஸ் வேன். போலீஸ் வண்டியா? ஐயோ விஷ்ணு, போலீஸ் எல்லாம் தெரியுமா உனக்கு? ஐயோ சோ ஸ்வீட் விச்சுக்குட்டி. வெக்கத்தை பாருங்க. போலீஸ் தெரியுமா? சரி டாக்டர் சொல்லு. டாக்டர் என்னது? எங்கம்மா ஜேசிபி உனக்கு மட்டும் தெரியும்? ஓ மை காட், ஜேசிபி கண்டுபிடிச்சிட்டான்டா. ஜேசிபி கண்டுபிடிச்சிட்டான்டா. கிரைன் பார், கிரைன் வெஸ்டிங் பார், கிரைன். கிரைன். ஆம்புலன்ஸ் வண்டியா? விஷ்ணு பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் சொன்னா போதும், அப்படி டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கிறான். ஏன் சிண்டு? வரும் வரும். பஸ் வரும் சாமி. பஸ் ஆமா. நீ நச்சுதா கண்டுபிடிச்சிருக்கா. சூப்பர். இந்த இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம்ல கால பைரவர் டெம்பிள், அது வந்து தேய்பிறை அஷ்டமியில போனாலும் ரொம்ப நல்லதாமா, வளர்பிறை அஷ்டமியில போனாலும் ரொம்ப அது விசேஷம். இந்த 2 நாள் மட்டும்தான் அந்த கோயில வந்து கொஞ்சம் விசேஷமாகும். இன்னைக்கு வளர்பிறை பார்த்தனால. இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாமா சொல்லுவார் பாருங்க, மற்ற கோயிலை நம்ம சாமி கும்பிட்றதுக்கும் இந்த கோயிலை நம்ம சாமி கும்பிட்றதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. அது கரெக்டாக சொல்லுங்க மாமா. இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்தில் வந்து சம்பந்தப்பட்ட சாமிக்கு ஆராதனை பண்ணக்கூடிய நம்பூதிரிகள் ஐயருங்க தான் இருப்பாங்க. பட் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஐயருங்க எல்லாரும் வெளியே இருப்பாங்க. மூலஸ்தானத்தில் நம்ம ஃபேமிலியோட போனோம்னா சாமிக்கு வந்து ஆராதனைகள் எல்லாமே கோயிலில் கொஞ்சம் சிறப்பு. நாமளே வந்து அந்த கருவறைக்குள்ளேயே போய் டைரக்டா போய் உள்ள போய் சாமி கும்பிட்டு வரலாம். அதான் அந்த கோயிலோட ஸ்பெஷல். மற்ற கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அந்த பள்ளிக்கொண்டான்ல இருக்க அந்த வாராகி டெம்பிள் சொன்னல, அந்த கோயிலையுமே நம்ம பார்த்தீங்கன்னா உள்ள போய் நாமளே வந்து அபிஷேகம் பண்ணலாம். ஸோ இதோட நான் 2வது வாட்டி போறேன். ஒரு வாட்டி மாமியார் ஒரு டைம் கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இடையில ஒரு வாட்டி நாங்க போனோம்னு நினைக்கிறேன். எங்க அப்பா கூட ஒரு டைம் போனேன். 3வது டைம் போயிட்டு இருக்கேன் இப்ப நானு. 3வது டைம் போயிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் மாமியார் கூட, 2வது அப்பா கூட, 3வது உங்க கூட. அதுக்கப்புறம் நச்சு விச்சு கூட போயிட்டு இருக்கேன் டேடி. சரி ஓகே, நக்ஷத்ராக்கும் விஷ்ணுக்கும் சாங் வந்து பிளே பண்ணுமாமா, அதனால நாம வந்து கோயில் போயிட்டு வீடியோ எடுக்கலாம். அது வரைக்கும் நச்சு விச்சுக்கு சாங் வேணுமா? என்ன சாங் வேணும்? என்ன சாங் வேணும்? குட்டி சாங்கா? குட்டின்னா புரியல எனக்கு. சரி ஓகே, இது குட்டி சாங். ஐ, நம்ம கால பைரவர் சாமி கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில் வந்துருச்சு. டாடி கார் நிறுத்துறாராமா. விஷயம் எந்திரிக்கலாமா? ஒரு வழியாக நம்ம கால பைரவர் டெம்பிளுக்கு வந்துட்டோங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோ வரும், அதை மறக்காமல் பாருங்கள். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாமரை செல்வி. டாடா பாய். அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.